ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தம்ப்லைன்லயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் நினைத்த பணம் உடனே கிடைக்க இதை உங்கள் கையில் எழுதுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த பண வரவிற்கான சிம்பிள் அண்ட் நம்பர்ஸை தான் நாம எழுத போறோம். அந்த சிம்பிள்ஸ் என்ன, நம்பர் என்ன, எந்த நேரத்துல எழுதணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிகவுமே சக்தி வாய்ந்த நாள், ஒரு பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன், இன்றைய தினம் 9ஆம் தேதி 9வது மாதமாக இரண்டும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் இன்னொரு சிறப்பும் நம்மளுக்கு இருக்கு. வளர்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கும் உகந்த அற்புதமான நாள். நீங்க வழிபாடுகள் செய்யல, இல்ல பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கு, மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம், இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாதுங்க. இத யார் வேணாலும் எழுதலாம். அதனால நீங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் எழுதலாமா அப்படின்லாம் கேட்க தேவையே கிடையாது. நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் எழுதலாம். இல்ல வேறு மதத்தினர் நீங்க இருக்கிறீங்க, நாங்க மணி அட்ராக்ஷனுக்காக இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. அதனால பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைய நாள் இந்த ஒரு சிம்பிளையும் அந்த நம்பரையும் நீங்க எழுதும்போது நீங்கள் நினைத்த பணம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆண் பெண் இருவருமே இந்த சிம்பிளை நீங்க தாராளமாக எழுதலாம். இப்போ இதை எந்த நேரத்துல எழுதணும் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஏற்கனவே இன்றைய நாள்ல பிரபஞ்ச வசிய நாள்ல 2 நேரத்தை குறிச்சு கொடுத்தேன். அதுக்கு தனியா ஒரு பதிவும் நானும் போட்டிருக்கிறேன். காலையில 9 மணி 9 நிமிடங்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். அது முடிஞ்சிருச்சு. இப்ப இரவு நேரத்துல 9 மணி 9 நிமிடங்களுக்கு நாம என்ன செய்யணும், நான் 2 பதிவா கொடுத்துருக்கிறேன். இந்த 2ல எது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, கை மேல பலன் அளிக்கக்கூடியது. உங்களுக்கு எது வாய்ப்பா இருக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மணி அட்ராக்ஷன், எல்லாருக்கும் பணம் வேணும். பணம் யாருக்கு தான் இந்த காலத்துல வேணாம் சொல்லுங்க? பணம் எல்லாத்துக்குமே தேவைப்படுகிறது. அப்படி நம்மளுக்கு போதுமான அளவு பண வரவு வேண்டும் அப்படின்னா இன்று இரவு 9 மணி 9 நிமிடங்களுக்கு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சிம்பிளையும் நம்பரையும் உங்களது இடது உள்ளங்கையில மணிக்கட்டுல நீங்க எழுதணும். உங்களுடைய இடது கை மணிக்கட்டுல, வாட்ச் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்க எழுதணும். இதை எழுதின பிறகு இத நீங்க எழுதுறதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, இந்த சிம்பிள கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கரை வச்சுதான் நீங்க எழுதணும். பண வரவிற்காக நாம எழுதுகிற ஒரு விஷயம். அதனால அந்த பண வரவை ஈர்க்கும் தன்மை இந்த கிரீன் கலர் பச்சை நிறத்திற்கு அதிகமாக உண்டு. அதனாலதான் நம்ம கிரீன் கலரை பயன்படுத்த சொல்றோம். இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா பண வரவை வசியப்படுத்தும். இந்த 999 அப்படிங்கிற அந்த நேரமே ரொம்ப உகந்த நேரம். இதுல இந்த பண வரவை ஏற்படுத்த இந்த சிம்பிளையும் பணத்தை வசியப்படுத்தக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பரையும் அந்த நேரத்துல நாம எழுதும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு தொகைய மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ நான் உதாரணத்திற்கு எனக்கு 2 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. அந்த பணத்தை வச்சு நான் எந்த விஷயத்துக்காக கேட்டேனோ அதை நடத்திட்டேன். அந்த ஒரு ஹாப்பி மைண்ட்ல நீங்க உங்களுடைய மனநிலையை வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளை நீங்க உங்களுடைய இடது மணிக்கட்டில் எழுத வேண்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்சி கட்டக்கூடிய இடத்துல கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அந்த சிம்பிளை எழுதிட்டு அதற்கு மேல 520748 இந்த நம்பரையும் நீங்க மேல எழுதணும். இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு முழு ஆற்றலோடு இருக்கும்.
அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே நடக்கும். இதை எழுதிட்டு உங்களுக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு அந்த மனநிலையில நீங்க எழுதி முடிச்சுட்டு இதை எதுவுமே பண்ண வேணாம். இதை அப்படியே விட்டுடுங்க. இரவு முழுவதும் அது உங்களுடைய கையிலே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. நாளை காலையில எழுந்திருச்சு நீங்க குளிக்கும் பொழுது அது தானாகவே அழிஞ்சிரும். இந்த மாதிரி இன்று இரவு 9:09 இதை செய்யுங்கள். நீங்கள் கேட்ட பணம் நிச்சயம் உங்க கையில கிடைக்குங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இத நம்பிக்கையோட செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில நீங்க கேட்ட தொகை உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த வழியாக வேண்டுமானாலும் உங்களுக்கு வரலாம். இது அவரவர்களினுடைய வாழ்க்கை முறையை பொறுத்தே அவங்களுக்கு அமையும். அதனால அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது. 10 ரூபாய் செலவில்லாம இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். ஏன்னா நம்மளுடைய இடது மணிக்கட்டுல தான் இதை எழுதுறோம். இதற்கு கிரீன் கலர் பேனா பென்சில் ஏதாவது ஒன்று இருந்தா கூட போதுமானது. அந்த நேரத்தில் அந்த 9:09 ஆரம்பித்த உடனே இந்த சிம்பிளையும் அந்த ஏஞ்சல் நம்பரையும் நீங்க கண்டிப்பா எழுதிடணுங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எழுதிட்டு அந்த நான் எழுதவே அந்த டைம் முடிஞ்சிருச்சு, நாங்க 9:10 போயிருச்சுங்கம்மா, பரவாயில்ல. நீங்க 9:09 எழுத ஆரம்பிக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். இதை எழுதிய 1 மணி நேரத்துல நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கர்ம வினைகளுக்கு பொறுத்து உங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறும். ஒரு சிலருக்கு 1 நாள்ல நடக்கலாம், ஒரு சிலருக்கு 2 நாள்ல நடக்கலாம், ஒரு சிலருக்கு 1 வாரத்துல நடக்கலாம். ஆனா கண்டிப்பா நடக்கும். இந்த லேட்டாக நடக்கிறதும் ஃபர்ஸ்டே எனக்கு நடந்துருச்சுங்கிறதும் அவரவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நடக்கும். நம்மளுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் முன்னாடி நிற்பது நம்மளுடைய கர்ம வினை. இந்த கர்ம வினையை பொறுத்து தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் நடக்கும். அப்படி நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த கர்ம வினை முன்னாடி நிற்கும். அப்ப இந்த கர்ம வினையை நாம எப்படி குறைக்கணும்? முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கர்ம வினை தானாக குறையும். நீங்க கர்ம வினை குறையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு 2 நெய் தீபம் போட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. போதும். உங்கள் முற்பிறவியில் இப்பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ இது அனைத்து பாவங்களும் கர்ம வினைகளும் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை நாங்க வேற்று மதத்தினர் ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக அந்த சிம்பிளையும் ஏஞ்சல் நம்பரையும் நீங்க எழுதிட்டு நீங்க உங்க என்ன பணம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த பணத்தை நினைச்சு எழுதிருங்க. அவ்வளவுதான். இதை திருப்பி இதை என்னைக்கு அழிக்கணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. மறுநாள் நீங்க எழுந்திரிச்சு குளிக்கும்போது தானாவே அது அழிஞ்சிரும். ஒன்றும் தப்பு இல்லை. இன்று இரவு இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். நான் மறந்துட்டேம்மா, நான் 9:30 ஆயிருச்சு, எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதலாம். ஆனா அந்த நேரத்துல எழுதுவது நம்மளுக்கு கை மேல பலனளிக்கும். அந்த நேரத்தை தவற விட்டுட்டோம் மறந்துட்டோங்கிறவங்களும் இதை எழுதலாம். இது பண வரவை வசியப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. அதனால நீங்க எந்த நேரத்துல எழுதினாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்துல எழுதும் பொழுது நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அவ்வளவுதாங்க வித்தியாசம். இந்த தகவல் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.